ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை தினமலர்ல தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான பாடலை பார்க்க முன்னாடி அந்த தலைப்பை பார்க்கலாம். அறிவொன்னா பெரும்பொருள். இவர் திருமூலரை பற்றி நம்ம நிறைய கதைகள் முதலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அவரே 3000 வருஷம் இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாடல் எழுதுனதா சொல்கிறாங்க. அவரே தலைப்பு பாருங்க, அறிவொன்னா பெரும்பொருள். அப்போ அத்தனை வருஷத்துலையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியலையா? பெரும் பொருள், அறிய முடியாத பெருமைக்குரிய பொருள்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்த அளவுக்குள்ள அடங்காத பொருள்னு எடுத்துக்கலாம். அந்த அறிவொன்னா பெரும்பொருளின் தலைப்பில் இந்த பாடலை பார்ப்போம். இன்னைக்குரிய பாடல். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. அந்த தலைப்புக்கு ஏற்ற பாடல் தான் இது இல்லையா? ஆர் அறிவார் அப்படின்னா யாருக்கு தெரியும்? எது தெரியும்? எங்களோட அண்ணலோட பெருமை. அண்ணல்னா என்ன சொல்லுவோம்? அண்ணான்னா நமக்கு வீட்டுக்கு பெரியவங்கள சொல்லுவோம் இல்லையா? அதாவது எல்லாத்துக்கும் பெரியவர், மூத்தவர். நம்ம பிதாமகரை சொல்லுவாங்க, பிதாமகர்னா மூத்தவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கள் அண்ணல் பெருமையை, எல்லாத்துக்கும் மூத்தவரான அவரோட ஒரு பெருமை. பெருமைன்னா என்ன சொல்றது? இங்க நம்ம பெருமைன்னா நம்ம பெருமை அடையிறதுன்னு இல்லை, அவரோட அந்த இறைத்தன்மையின் அந்த விவரிக்க முடியாத எல்லையை யார் அறிவார் அப்படின்னு கேட்கிறார். யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும்? திருப்பி அந்த இதுக்கு தான் வருது இல்லையா? அவருக்கு அந்த தேடுதல் எப்படி இருக்கு பாருங்க. 3000 பாடல் எழுதியும் கூட அவருக்கு அந்த தேடுதல் முடியல போல இருக்கு. இந்த நீளமும் அகலமும் யாரால அறிய முடியும்? இந்த எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது? நம்ம பிரகலாதன் கதையில் கூட கேட்கும்போது கேட்பாங்க, இறைவன் எங்க இருக்காருன்னா தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னுவாங்க. அனுமரை கேட்டா நெஞ்ச பிளந்து உள்ள இருக்குன்னு காப்பாங்க. அப்ப அவர் எங்க இல்லை, மொத்தத்துல எங்க இருக்காரு? இதுதான் அந்த ஞானிகளுக்கான மிகப்பெரிய தேடுதலா இருந்திருக்கு இல்லையா? யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. பேரறியாதது. இப்போ நமக்கெல்லாம் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணா ராஜா அப்படின்னு கூட கூட்டிட்டு போயிடலாம், பாப்பா செல்லோன்னு. ஒரு 2-3 பிள்ளை இருந்ததுன்னா வித்தியாசம் தெரியறதுக்காவது நம்ம பேர் வைக்க வேண்டியிருக்கு. கடவுளுக்கு பேர் வைக்க தேவையில்லை, ஏன்னா இருக்கிறது ஒன்று தானே. ஒன்று இருந்தால் எதுக்கு நம்ம பேர் வைக்கணும்? அப்போ அந்த பேரறியாத பெருஞ்சுடர், அதுக்கு பேரே இல்லை, ஏன்னா அது இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். அந்த ஒளி ஒன்று தான். அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. வேர்னா மூலம். அது எங்கிருந்து வந்தது? எல்லாம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் சூனியத்திலேருந்து வந்ததுங்கிறாங்க. ஆனால் எங்கிருந்து வந்தது? அந்த வேறறியாமை விளம்புகின்றேனே. நமக்குள்ள தேடல், எல்லாருக்கும் உள்ள தேடல் தான் போல. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த தேடல் இருக்கணும், இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தேடல் வரதான் செய்யும். அவரோட தேடலை அவர் அழகாக பாடலாக எழுதிட்டாரு. இன்னொருக்க இந்த பாடலை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும், அந்த எல்லைகளை நேற்று பார்த்த மாதிரி அந்த எல்லைகளை யார் அறிய முடியும்? பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின், பேரே தெரியாது. இப்போ நம்ம கடவுளுக்கு 1000 பேர் வச்சுருக்கோம், 1000 மதம் பிரிச்சிருக்கோம். ஆனால் மொத்தத்துக்கு நமக்காக, நம்ம வசதிக்காக வச்சது தான். ஆனால் உண்மையிலே பேருன்னு அங்கே இல்லை. ஏன்னா இருக்கிறது ஒன்றுன்னா அதுக்கு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னோம். நல்லா இருக்குல்ல அது? பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. பாடலை கேட்க கேட்க ஒரு எனர்ஜியே வர்ற மாதிரி இருக்கு. அந்த வேற தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கிறாரு. சில பேர் நான் நிறைய பார்த்துட்டேன், அந்த உலகம் போனேன் இந்த உலகம் போனேன்னுவாங்க. நம்ம எத்தனை பார்த்தாலும் அது கைப்பிடி மண் அளவு தான். அதனோட மூலத்தை என்னால் தெரிஞ்சுக்க முடியலையே, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இந்த பாடலில் அழகாக திருமூலர் சொல்கிறாரு. இது இன்றைக்கான மந்திரம் மாஸ்டர்ஸ். இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்குரிய தேடலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி.